யாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் சின்ன சேனல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அந்த சின்ன சேனல்ஸ் அந்த மாதிரி செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணாமல் நடத்திட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு கரெக்டான ஆட்ஸும் ஒரு கரெக்டான பிராண்டுக்கிட்ட இருந்து அவங்களோட கான்டாக்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்காம அப்போதைக்கு என்ன லேட்டஸ்ட்டாக மினிமம் 60,000 70,000 அந்த பட்ஜெட்டில் தான் வரும். அது லோ பட்ஜெட்லேயே போகக்கூடாது. இல்லைங்கன்னா அப்படின்னா 1650 கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணோம்னா அதோட எஃபெக்ட்ஸ்னே வேறு. நீங்கள் என்ன தான் பிஇ படித்தாலும் சரி ஃபியூச்சர் அப்படின்றது ஜாப் அப்படின்றது ஒரு பெரிய டிமாண்டாக தான் இருக்கும். ஹாய் யூஎஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு பை பெஸ்ட் லேப்டாப்ஸ். அதாவது ஒரு லேப்டாப்பில் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது, நம்ம என்ன பட்ஜெட்டில் வாங்கணும், இதெல்லாம் அடுத்ததாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்க போகிறப்ப பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த லேப்டாப் என்ன பர்பஸ், அதான் ரொம்ப முக்கியம். என்கிட்ட 20,000 பட்ஜெட் தான் இருக்குது, நான் 20,000 பட்ஜெட்டில் லேப்டாப் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு அதனால அந்த லேப்டாப்பில் அவரோட ஒர்க்கை அவர் 100% ஒரு பெர்ஃபெக்ஷனாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அந்த லேப்டாப் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். அதை முடிவு பண்ணிக்கணும். இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பிஇ எம்இ படிக்கிறேன், எனக்கு AutoCAD Pro ANSYS இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் பட்ஜெட்டு அவங்க 30 தாண்டணும். ஏன்னா AutoCADலாம் பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஒர்க்கு, அதுக்கு மினிமம் டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு NVIDIA கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் RAM 8GB இருக்கணும். லேட்டஸ்ட்டு இப்போ ஓடிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8th 9th ஜென்ரேஷன் ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன் இந்த 2019 2020 அவங்க வாங்குறாங்க அப்படின்னா, இந்த 2 வருஷத்துக்குள்ள வாங்குறாங்க அப்படின்னா 8th ஜென்ரேஷன் உங்களுக்கு ஓகே. i3 ப்ராசஸர், 8GB RAM, 2GB டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ், ஹார்ட் டிஸ்கை பற்றி கவலையே கிடையாது. அது என்ன இருந்தாலும் ஓகே தான். இப்போ வர லேப்டாப் எதுவாக இருந்தாலுமே மினிமம் 1TB வந்துடுது, 1000GB வந்துடுது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு முக்கியம். அவங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய, அதாவது இன்ஜினியரிங், அதாவது பிஇ படிக்கக்கூடிய பிஇ எம்இ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு AutoCAD ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் அவங்க 30 தாண்டணும். ஒரு 34 35 வந்தால் மட்டும்தான் i3 ப்ராசஸர், 8th ஜென்ரேஷன், 8GB RAM, 2GB டெடிகேட்டட் NVIDIA கிராஃபிக்ஸ், AMD ரேடியன் கிராஃபிக்ஸ் இதனால போக முடியும். ரெண்டாவது ப்ரெசன்டேஷன். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ், இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன்ஸ் காமிப்பாங்க லேப்பில். அவங்க பூரா போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் லோ பட்ஜெட்டில் போகிறதோட அவங்க மெயினாக பார்க்க வேண்டியது வாங்கக்கூடிய டிஸ்பிளே ஆன்டி கிளேர் ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே, IPS பேனல், ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன். இது 3. ஏன்னா அவங்க ப்ரெசன்டேஷன் காமிக்க போகிறது அந்த லேப்பில் ஆன்டி கிளேர் அப்படின்றது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க எந்த வியூவில் காமிச்சாலும் அவங்களோட முகம் ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடாது லேப்பில். நீங்கள் சில லேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளோட முகம் நம்மளுக்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்படின்றப்போ ஒரு நல்ல பிரைட்டான பிளேஸில் போய் ஒரு வீடியோஸை நீங்கள் அவங்கள்ட்ட காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த வீடியோஸில் உள்ள கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகும். மெயின் ஆன்டி கிளேர். இன்னொன்று IPS. இந்த IPS பேனல்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன். நான் ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக என்னோட லேப்பை பார்த்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ரெட் கலர் ஷர்ட் இருக்கும். அதுவே கொஞ்சம் அந்த 180 டிகிரி, அதாவது 140 டிகிரிக்கு அங்கிட்டு நம்ம சைட்லேருந்து அதை பார்க்குறப்ப அந்த ரெட்டு கலர் சேஞ்ச் ஆகும், வேறு மாதிரி மாறும். IPS பேனல் இல்லை அப்படின்னா. இதே இந்த IPS பேனலாக இருந்துச்சு அப்படின்னா 180 டிகிரி ஃப்ரண்ட் சைடில் 180 டிகிரியில் அவங்க எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் அந்த கலரோட கரெக்ஷன்ஸ் கரெக்டாக கொடுக்கும். RGB, இந்த RGBயோட அவுட்புட் தான் ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஃபுல் ஹெச்டி அப்படின்னு லேப்பில் இருந்தால் தான் அவங்க காட்டக்கூடிய வீடியோஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா வீடியோஸுமே 4Kலாம் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் நம்ம லேப் ஃபுல் ஹெச்டி சப்போர்ட்டாக இருந்தால் போதும், 4K வீடியோவையும் ஃபுல் ஹெச்டியில் எடுத்து கொடுக்குறப்ப அதோட கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். மெயின் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் நார்மலாக ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான், எனக்கு டர்போ C++ இது மட்டும் தான் யூசேஜ் அப்படின்றவங்க தாராளமாக இருக்கிறதுலே என்ட்ரி லெவல் லேப்டாப் போனால் போதும். 20,000க்குலாம் இருக்குது. ASUS பிராண்ட்லேயே இருக்குது, ESF பிராண்ட்லேயே இருக்குது, AMD ப்ராசஸர், 4GB மினிமம். இப்போ லேப்னு போயிட்டாலே 4GB RAM, 1TB ஹார்ட் டிஸ்கில் லேப்பே கிடையாது. அதுவே உங்களுக்கு 20,000 இருக்குது. அதுவே உங்களுக்கு போதுமான அளவு தான். அதுலேயே நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஒரு ஃபிலிமோரா எடிட்டிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம் பேசிக் மாடலில். ரெண்டாவது இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு உங்கள் என்ன தான் மொபைலில் வச்சு ஒரு வீடியோ எடுத்தாலும் வச்சாலும் கொண்டாலும் யூடியூப்போட சேனலை மானிட்டரைசேஷன் பண்ணுறதுக்கும் சில செட்டிங்ஸ் அவங்க எனேபிள் பண்ணுறதுக்கும் டிசேபிள் பண்ணுறதுக்கும் விண்டோஸில் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். ஆண்ட்ராய்டில் அவங்க என்ன பண்ணாலுமே அதை முடியாது. சில செட்டிங்ஸை டிசேபிள் பண்ண எனேபிள் பண்ண அதுக்கான ஏகப்பட்ட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது பேக்ரவுண்டில். அந்த செட்ஸை யாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் சின்ன சேனல்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன சேனல்ஸ் அந்த மாதிரி செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணாமல் நடத்திக்கிட்டு இருக்கனால தான் அவங்களுக்கு கரெக்டான ஆட்ஸும்
ஒரு கரெக்டான பிராண்டுக்கிட்ட இருந்து அவங்களோட கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது. திங்ஸ் இது எல்லாமே விண்டோஸில் தான் பக்கா ஒர்க் ஆகும். பேசிக் லேப்டாப்ஸில் இதெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங், கேமிங், சில பேர் கேமர் பர்பஸ் வீடியோ எடிட்டிங் அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னாலே மினிமம் அப்போதைக்கு என்ன லேட்டஸ்ட்டோ மினிமம் 60,000 70,000 அந்த பட்ஜெட்டில் தான் அவங்க போகணும். அது லோ பட்ஜெட்லேயே போகக்கூடாது. 16 GB இருக்கணும். கிராஃபிக்ஸ் கார்டு மினிமம் 4 GB இருக்கணும். கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 2 GB 4 GB இப்படின்றத விட அதோட சீரிஸ் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 2 GB பார்த்தீங்கன்னா NVIDIAவில் 150 120 130 இந்த மாதிரி சீரிஸ் வரும். ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டில் ஹையர் எண்டுன்னு போனீங்கன்னா அப்படின்னா 1050 1060 தான். ஆனால் இப்போ அந்த 10 சீரிஸை விட்டுட்டு 16 சீரிஸ் வந்துருச்சு. இந்த 16 சீரிஸில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1650 கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணோம்னா அதோட எஃபெக்ட்ஸ்னே வேறு. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு மொபைலில் தெரிஞ்ச அளவுக்கு விண்டோஸில் தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 100க்கு ஒரு 10% பேர் 12% பேர் தான் இந்த விண்டோஸும் கம்ப்யூட்டரோட ப்ராடக்ட்ஸை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அப்டேட்டடாக உள்ள ஷோரூம்லேயே போய் எதையுமே கேளுங்க. இனி நீங்கள் அதான் என்ன லேப்டாப் வாங்க போகிறீங்க, நீங்கள் என்ன பட்ஜெட் வாங்க போகிறீங்கன்றதே முக்கியம் கிடையாது. உங்களோட யூஸ் என்ன அதான் முக்கியம். உங்களோட யூஸை பார்த்து நீங்கள் கரெக்டான பிராண்டில் நீங்கள் பிராண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்ஸில் மேக்ஸிமம் ஒரு 10 பிராண்ட்ஸ் தான் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் அதிகமாக ரன்னிங் ஆகிற பிராண்ட் 5 தான். HP, லினோவா, டெல், ஏசர், அசூஸ். அதில் இப்போ டாப் ஃபார்மில் போய்ட்டு இருக்கிறது அசூஸ். இந்த 5 பிராண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிராண்டில் போனாலுமே கான்ஃபிகரேஷன்றது இன்டெல், AMD இந்த 2 கான்ஃபிகரேஷன் தான். அதில் நம்ம என்ன 4 GB RAM 8 GB RAM 16 GB RAM என்ன கிராஃபிக்ஸ் கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் தான். இந்த பிராண்டுக்கான குவாலிட்டின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் அந்த பாடியோட குவாலிட்டியை கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். இப்போ லினோவாவா ஒரு மேட் ஃபினிஷிங்காக இருக்கும், ஆசூஸா ஒரு டைமண்ட் கட் ஃபினிஷிங்காக இருக்கும், டெல்லா அவங்க ஒரு மாதிரி ஃபினிஷிங், அந்த மாதிரி ஃபினிஷிங் மட்டும் தான் மாறுமே தவிர பிராண்டுக்கும் ஸ்பீடுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனுக்கு தான் ஸ்பீடு. இல்லை டெல் லேப்டாப் எடுத்தால் ஹேங் ஆகாது, நல்ல ஸ்பீடாக இருக்கும். லினோவா லேப்டாப் எடுத்தால் ஹேங் ஆகும், ஸ்பீடாக இருக்காது. HP லேப்டாப் எடுத்தால் அப்படி இருக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. கான்ஃபிகரேஷன் தான். கான்ஃபிகரேஷனை வச்சு தான் ஸ்பீடு. கான்ஃபிகரேஷனும் கரெக்டான சாஃப்ட்வேர்ஸும் உங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய டேலண்ட்டும் இது 3 வச்சு தான் அதோட ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. பிராண்டை வச்சே கிடையாது. பிராண்ட்லாம் ஒரு பிராண்டுக்கு ஒரு டிசைன்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போகிறீங்களா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு டிசைனில் போட்டுருக்காங்களா, ஆனால் உள்ள ஸ்னாப் ட்ராகன், ஹெலியோ சிப்செட்டு இந்த மாதிரி சிப்செட்டை வச்சு தான் மற்ற எல்லாமே மாறும். இன்னொன்று ஸ்மார்ட் ஃபோன் தான். லேப்டாப் தான். PC மாதிரி பிசியில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் PC இன்டெலிஜென்ட். PCயில் நீங்கள் யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் வர இன்டெலிஜென்சி மொபைலில் கிடைக்காது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேஸ்ட் ஆஃப் டைம் தான், வேஸ்ட் ஆஃப் மணி. ஆனால் PC அப்படின்றது மணி ஒர்த்து. அண்டு நீங்கள் மொபைலில் செலவு பண்ணுற நேரத்தை PCயில் செலவு பண்ணி அதில் ஏதாவது நீங்கள் செய்யணும்னு பிளான் பண்ணுங்கள். அதோட இன்டெலிஜென்ஸே தனி, அதோட குவாலிட்டியும் தனி, அதோட பேர் மதிப்பு புகழ் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ என்னதான் வேர்ல்டு என்ன அப்கிரேடேஷனில் போனாலும் சரி PCயை பீட் பண்ணி அவங்க ஒரு மொபைல் போட முடியாது. எந்த பிராண்ட்னாலையுமே போட முடியாது. ஏன்னா அது வேற. PCன்றது விண்டோஸ்ன்றது சில கான்ஃபிகரேஷன் அடிப்படையில் மட்டும்தான் அந்த விண்டோஸ் சாஃப்ட்வேரே ஒர்க் ஆகும். அதை அவங்க என்னதான் பண்ணாலுமே மொபைலுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஃபோட்டோஷாப்போ ஒரு ப்ரீமியர் சாஃப்ட்வேரோ இந்த மாதிரிலாம் அவங்க மொபைலுக்குள்ளே ஒர்க் பண்ண வைக்க முடியாது. அப்படியே கொண்டாலும் அதோட ஒர்க் லோடு அந்த மொபைலில் தாங்காது அதோட ஸ்பேஸ்க்கு. PCயில் பண்ணுறது நம்ம PCயில் மட்டும்தான் பண்ண முடியும். இன்னும் PCயை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் லேப்டாப் வாங்கணும், இல்லை எனக்கு இந்த பட்ஜெட்டில் லேப்டாப் வீடியோ போடுங்க, இந்த பட்ஜெட்டில் எனக்கு PC வீடியோ போடுங்க. நம்மகிட்ட பேசிக் 15,000லேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் லேப்டாப் இருக்குது. PCன்னு பார்த்தீங்க அப்படின்னா PC பில்டு, கேமிங் PC பில்டு, யூடியூப் எடிட்டிங் PC பில்டு, ஸ்டுடியோ எடிட்டிங் PC பில்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட PC பில்ட்ஸ் வீடியோஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்து PC பில்டு வீடியோஸையும் நாங்கள் உள்ளே போடுறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் சேனலு. ஃபியூச்சர் அப்படின்றது ஒரு பயங்கரமான கேள்விக்குறி இருக்கு. நீங்கள் என்னதான் BE படித்தாலும் சரி, ஃபியூச்சர் அப்படின்றது ஜாப் அப்படின்றது ஒரு பெரிய டிமாண்டாக தான் இருக்கும். 2000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துக்கு இப்போ ஒரு 400 பேர் 500 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 1500 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய வேலைகளை மிஷின்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர் டெவலப் ஆக இனி ஒவ்வொருத்தவங்களும் படிச்சுட்டு வர்றவங்க, நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா BE ME என்ன ஒரு குரூப் எடுத்து படித்தாலுமே அந்த குரூப்பில் ஹை இன்டெலிஜென்சி உங்கள்கிட்ட ஒரு நல்ல மார்க் எடுக்கிறவங்க மட்டும் தான் பெரிய ஜாப் கிடைக்கிது. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே தனியாக ஒரு பிஸ்னஸோ வேற ஒரு ஜாப்புக்கோ தான் வரணும். ஸோ நீ ஃபியூச்சரில் பிஸ்னஸ் அதிகரிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல போனால் ஃபியூச்சரில் பிஸ்னஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிஸ்னஸை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறப்ப CCTV கேமரா,
சிஸ்டம் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இந்த விண்டோஸ் ஃபீல்டுக்குள்ள தான் வரணும். ஸோ பேசிக்லேயே ஒரு பிசியை வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.